இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான பாப்லெட் மீன் குழம்பு வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். பயங்கர டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி பக்குவத்தில் நீங்கள் குழம்பு வச்சிங்கன்னா செம்மையாக சாப்பிட்லாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாப்லெட் மீன் நான் ஒரு 2 கிலோ வாங்கியிருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் உப்புலாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதில் பாதி நான் வறுக்கிறதுக்கு எடுத்துக்க போகிறேன், மீதியே குழம்பு வைக்க போகிறேன். இதுக்கு மசாலா என்னென்ன அரைக்கணும்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் நான் அரை மூடி தேங்காய் போட்டுக்கிறேன், அரை ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் சோம்பு. இதை நல்லா திக்கான பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் அரைச்சிட்டேன். இது இப்படியே இருக்கட்டும். இதுக்கு என்னன்னோ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோன்னு பார்க்கலாம். சின்ன வெங்காயம் நான் ஒரு 1/4 கிலோ எடுத்திருந்தேன். அதில் பாதி கட் பண்ணி வச்சுருக்கேன், பாதி நச்சு வச்சுருக்கேன். தக்காளி குட்டி குட்டியாக ஒரு 4 தக்காளி கட் பண்ணியிருக்கேன். 3 பச்சை மிளகா, கருவேப்பிலை. ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடானோன்னா ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் இது தாளிப்புக்கு அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன், 1/4 டீஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன், 1/4 டீஸ்பூன் ஜீரகம். இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வரும்போதே நமக்கு நல்லா ஒரு வாசனை, அந்த மீன் குழம்பு தாளிப்பு வாசனை நல்லா வருங்க. ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. அது கோல்டன் கலர் வரும் அந்த வெந்தயம், அதுதான் நமக்கு பக்குவம். பாருங்கள், நல்லா பொரியுது. பொரிஞ்சதுக்கப்புறம் ஸ்டவ்வை நம்ம சிம்மில் வச்சுட்டு 3 பச்சை மிளகா போடுறேன். கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயத்தை நான் போட்டுக்கிறேன். சின்ன வெங்காயத்தை போட்டுட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். முக்காப்பாதான் வர அளவுக்கு நம்ம சின்ன வெங்காயத்தை வதக்கிக்கலாம். பாருங்கள், வதக்கும் போதே நமக்கு தெரியும் சின்ன வெங்காயோட வாசமும் நல்லாயிருக்கு. இது வதக்குனதுக்கப்புறம் நான் நச்சு வச்சுருக்க வெங்காயத்தையும் இதில் போட்டுக்க போகிறேன். இந்த பக்குவத்துக்கு நம்ம வதக்கிக்கலாம். இப்போ நான் நச்சு வச்சுருந்த வெங்காயத்தை நான் போடுறேன். நச்சு வச்சுருந்த வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும், அதனால தான் கொஞ்சம் லேட்டாக போடுறேன். இதையும் போட்டு நம்ம வதக்கிக்கலாம். நச்சு வச்சு போடும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா கிரேவியாக கிடைக்கும், அதனால தான் நான் பாதி வெங்காயம் நச்சு போடுறேன். இதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிறேன். கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் போட்டுக்கிறேன். தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம். நான் 4 தக்காளி குட்டி குட்டியாக 4 தக்காளி போட்டிருக்கேன். இந்த குழம்பு நமக்கு ஒரு 6-7 பேருக்கு மேலே சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு தான் நான் திட்டத்துக்கு வைக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு நம்ம என்னென்ன மசாலா போடுறதுன்னு பார்க்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்க. மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள் போடுறேன். மிளகாத்தூள் நான் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். மல்லித்தூள் ஒரு 4 ஸ்பூன் அளவு, குழம்பு மிளகாத்தூள் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு, அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். காரம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணுங்கிறவங்க மிளகாத்தூள் இன்னும் 1 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். ஆனால் இந்த பக்குவமே நல்லா சுள்ளுன்னு இருக்கும் குழம்பு. புளி தண்ணி ஊற்றுறேன். புளி நான் 50 புளி வாங்கி வச்சுருந்தேன். அந்த 50 புளியும் ஊற வச்சு கரைச்சி வச்சுக்கிட்டேன். அதை அப்படியே நான் இதில் ஊற்றிக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிக்கிறேன். இந்த மசாலா எல்லாம் நமக்கு வெந்து வரணும், அந்த பச்சை வாசம் போகணும். கொதிக்க கொதிக்க நமக்கு திக்னஸாக வந்துடும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். தேவையான அளவு இப்போ நான் தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ அரைச்சி வச்சுருந்த தேங்காய் சோம்பு பேஸ்ட்டு
அதை நான் ஊற்றிக்கிறேன். அதையும் ஊற்றிட்டு நான் நல்லா கலக்கி விட்றேன். இந்த மாதிரி கலக்கிட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு நம்ம கொதிக்க விடணுங்க. தேவையான அளவு நான் உப்பு போட போகிறேன். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு மறுபடியும் நான் ஒரு கலக்கு கலக்கிட்டு இதை நல்லா கொதிக்க வைக்கணும். இதுக்கு ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க வைக்கிறேன். பாருங்கள், நல்லா கொதிச்சிட்டு வருது. இப்போ மூடி எடுத்துகிட்டு பார்க்குறேன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கணும். நம்ம கொதித்து அந்த குழம்பு நமக்கு ரெடியாக வரணும்னா மேலே அந்த எண்ணெய்லாம் லைட்டாக நமக்கு வந்து நிற்கும். அப்போ நம்ம அது கரெக்டான பக்குவம் நமக்கு. திரும்பியும் மூடி போட்டு 2 நிமிஷம் கொதிக்க வச்சு இப்போ மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், கரெக்டான பக்குவத்துக்கு வந்துருச்சு. இந்த பக்குவத்தில் நம்ம வந்து பாப்லேட் மீன் எல்லாத்தையும் எடுத்து நம்ம போட்டுக்கலாம். மீன் போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். மீன் நல்லா வெந்துடும். மீன் போட்டு நல்லா ஒரு கலக்கு கலக்கிட்டு ஒரு மூடி போட்டு மறுபடியும் கொதிக்க விடலாங்க. நல்லா கொதித்து நமக்கு பாப்லேட் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ மீன் போட்டோன்னா செம்ம பயங்கர வாசனையாக இருக்குது. இப்போயே சாப்பிட்ணும் போல் இருக்குது, அந்த அளவுக்கு வாசனையாக இருக்குங்க. இந்த மாதிரி பாப்லேட் மீன் குழம்பு நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.